நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அடுத்த நாள் மீட்டிங் இருக்குது, வர்ஷிப் நைட் இருக்குது, அத்தனை பேர் வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மைக் பிடிச்சதுலேருந்து இறங்குற வரைக்கும் எனக்கு கோல்டு இருந்துச்சு தான். எனக்கு வந்து சளி இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. கோல்டு இருந்துச்சு, வாய்ஸ் வரல, எதுவுமே வரல. ஆனால் அந்த 3 மணி நேரம் நான் எடுத்ததுலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் என் வாய்ஸ் எங்கேயுமே கிராக் ஆகலை, எதுவுமே நடக்கலை. அண்ட் எவ்ரி திங் வாஸ் அ பிளெஸ்ஸிங். 8 மீட்டிங்குமே 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் ஆண்டோட கிருபையில மட்டும்தாங்க வண்டி ஓடிச்சு. உண்மையாக சொல்ல போனால் அப்போ தான் நான் உண்மையிலேயே உணர்ந்தேன், ஆண்டோட கிருபை, அவரோட சத்தியம் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேற்றி கண்டிப்பாக முடிப்பார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு ஒரு மூடப்பட்ட கதவு வரும்போதுனா உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய கதவு எசப்பா உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறார். அந்த கதவுல உங்களுக்கு வந்து வெற்றி, உங்களுக்கு வந்து சந்தோஷம், உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மட்டும்தான். அதில் உங்களுக்கு துக்கம் கிடையாது, எந்த ஒரு நோய் காய்ச்சல் எதுவுமே கிடையாது. ஆண்டோட பிரசன்னத்தில் சந்தோஷம் மட்டும்தான்.